ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அன்பர்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் உற்று நோக்கி பெற்ற பின்பு பெறலாம். இந்த கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு என்னென்ன பாதங்கள்? உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவர்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதத்தை உடையவர்கள், சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இவர்கள் யார்? கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர், கவர்ச்சியாக பேசி கச்சிதமாக காரியத்தை செய்யும் வல்லமை உடையவர், நுணுக்கமான புத்தியை பெற்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை பெற்ற இவர்கள் எந்த பிரச்சனையும் ஒருமுக சிந்தனையோடு அணுகி அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இயற்கையிலே ஜோதிட அறிவும் வல்லமையும் முன்கூட்டி கணக்கு போடுகின்ற திறமையும் உடையவர்கள். அப்படிப்பட்ட கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும்? ஜூன் மாதத்திலே 5 பெயர்ச்சிகள் நடக்கிறது. 1 குருவுக்குரியது, 2 சுக்கிரனுக்குரியது, 3 புதனுக்குரியது, 4 செவ்வாய்க்குரியது, 5 சூரியனுக்கு உரியது. அப்படிப்பட்ட கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண துடிக்கும் குணமுடைய கன்னியா ராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் தெளிவான சிந்தனை தோன்றும் எந்த காரியத்தை செய்யும் முன்பு ஆலோசனை செய்து அதிலே ஈடுபட்டு வெற்றியை காண்பீர்கள். சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார். முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களால் நட்பு கிடைக்கும், அதனால் கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொடர்பு மகிழ்ச்சியை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பான புதிய நபர்கள் அறிமுகமாகும், அதனால் நன்மை உண்டாகும். உங்கள் கீழ் பணியாற்றுபவர் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயரச் செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர் புதிய பொறுப்பை கிடைக்க பெறுவார்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். அலுவலகம் மூலம் வாகனங்கள் கிடைக்கலாம். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டு கிடைக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றத்திற்கு உதவும். பிள்ளைகள் நிலையிலே அக்கறை காட்டும். பெண்களுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையிலே சாமர்த்தியமான காரியங்களை செய்து வெற்றி பெறுவார்கள். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு லாபமான காலமாய் இருக்கும். எதிர்பார்த்த பல விஷயங்கள் நல்ல முறையிலே நடந்து முடியும். மேலிடத்தில் இருந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை வந்தடையும். கலைத்துறையினருக்கு புகழ் சேர்க்கும் விதமாக வேலைகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் பணத்தை எதிர்பார்த்ததை விட புகழும் சேர்க்கும் விதமாய் அமையும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் காணப்படும். விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகளில் ஆர்வம் உண்டாகும். உத்திரம் 2, 3, 4 பாதத்தை உடையவர்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூன் மாதம் சரக்குகளை நல்ல விலைக்கு விற்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். புத்திர பாக்கியத்தை அடைவீர்கள். நீண்ட காலமாய் தடைபட்டு வந்த திருமணம் கைகூடும். பிரிந்து சென்றவர்கள் பிள்ளைகள் வந்து சேருவார்கள். இளைஞர்கள் தகுதிக்கு ஏற்ப புதிய பதவிகளை அடைவார்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம்
பொதுமக்கள் சேவையிலே நல்ல பெயரையும் புகழையும் அடைவார்கள். உழைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். தனியார் பணியிலே இருப்பவர்கள் அதிகமான வேலை பளுவை சந்திப்பார்கள். பங்குதாரர்களிடம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டம் தள்ளிப்போம். சித்திரை 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு, கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் வீண் சச்சரவுகள் வர வாய்ப்பு உண்டு. வியாபாரிகள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள், அரசாங்கத்தின் கெடுபிடியை சந்திப்பார்கள். சிலர் குழந்தை பாக்கியம் கிட்டும். பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிந்து நடப்பார்கள். சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். பெற்றோரின் உடல்நிலையை கவனம் தேவை. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த ஜூன் மாதத்திலே என்னென்ன? 4000 திவ்ய பிரபந்தங்களை பாராயணம் செய்து வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 11, 12. அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் 4, 5, 6 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.